ஓம் ஸ்ரீ கணேஷாய நமः. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி பிராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் வாதராயணம் सूत्रभाष्यौ कृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ईश्वरो गुरुरार्नेति मूर्तिभेदविभागिने व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरम्. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். இதே நம்ம இன்வகேஷன் ப்ரேயர், தொடக்க பிரார்த்தனைகள் என்று சொல்றோம். எப்பவுமே ஒரு பிரார்த்தனை செஞ்சு நம்ம ஆரம்பிச்சா அது நல்லவே அமையும். அது ஜப யஜ்ஞா இருக்கட்டும், அல்லது ஞான யஜ்ஞமா இருக்கட்டும், அல்லது வேற ஏதாவது சத்சங்கா சத்சங் எத்தனையோ சத்சங் நம்ம போறோம் வர்றோம், அட்டன் பண்றோம். இதுக்கெல்லாம் இது ஒரு தொடக்க பிரார்த்தனை வரிகள் என்று கூட சொல்லலாம். மந்திரங்கள் இருக்கு. சகனாவத்தெல்லாம் மந்திரம், மற்றெல்லாம் ஸ்லோகங்கள் என்று சொல்லலாம். இப்போ நம்முடைய ஆச்சாரியர்களுக்கெல்லாம் நம்ம ஒரு நன்றி கூறும் முறையா இந்த மாதிரி ஒரு தொடக்க பிரார்த்தனை செய்கிறோம். கடைசியில செய்யறது என்ன, நம்ம பூர்ணமத சொல்லலாம். பிறகு ஏதாவது ஒரு நல்ல பிரார்த்தனை, யாருக்கா உடம்பு செய்யலைன்னா என்ன நம்ம செய்யணும், அஸ்மின் பராத்மன், அந்த அதாவது நாராயணியத்துல 8வது நினைக்கிறேன், ஆமா 8வது தசகவில கடைசி ஸ்லோகம் 13வது ஸ்லோகம் தான் அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே தொம் யுத்தம் உத்தாபித பத்மயோனிகி என்று நம்ம சொல்றோம் இல்லைங்களா. பிறகு இந்த ஸ்லோகம் சொன்ன பிறகு இன்னொரு மந்திரம் சொல்றோம், அதுதான் பூர்ணமத. எல்லாருமே நல்லா இருக்கணும். பூர்ணமான பகவான் கிட்ட இருந்து நம்ம எல்லாரும் வந்திருக்கு, இந்த உலகமே வந்திருக்கு. பூர்ணமத பூர்ணம் இதம் என்ன சொல்றோம். இந்த பூர்ணமான இந்த உலகமும் அந்த பூர்ண பகவானிடமிருந்து தான் அது உருவாகி இருக்கிறது என்கிறத நம்ம கொஞ்சம் மனதில் வச்சுக்கிட்டு தான் அந்த ப்ரேயர் முடிக்கணுங்கிறதுக்காக சொல்றோம். நம்ம அந்த பூர்ண பகவானுக்கான சில ஸ்லோகங்கள் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம இப்போ 18 அத்தியாயங்கள் ஓரளவு சுருக்கமாகத்தான் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் விவரம் என்ன நான் சொல்ல முடியாது. எல்லா ஸ்லோகங்களும் ஒவ்வொரு ஸ்லோகமா சொல்லி விளக்கம் சொல்றது அது வேற, அது விவரமாக. ஆனா சில ஸ்லோகங்கள் மட்டும் எல்லா முக்கியமான ஸ்லோகம் கூட நான் சொல்லலை. ஓரளவு நல்ல ஸ்லோகங்கள் பார்த்து அதை நான் விளக்கியிருக்கேன். ஏன்னா பொதுவான விளக்கமும் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கும் உதவும், படிக்காதவங்களுக்கும் உதவும். அந்த மாதிரி ஏன் செஞ்சேன்னா, ரொம்ப எல்லாருக்குமே நல்லது போய் சேரணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்யப்பட்டது தான். அப்புறம் நாளைக்கு ஏதாவது செய்யணும்னா நம்ம ரொம்ப நிறைய சொல்லலாம். ஆனால் உடனே நாளைக்கு என்னால் செய்ய முடியலன்னா ஒரு சில மாதங்கள் கழித்து இன்னும் விவரமாக வேணும்னு நீங்கள் எனக்கு எழுதி போட்டிங்கன்னா, அல்லது ஃபோனில் ஒரு மெசேஜ் அனுப்புனா கூட போதும். நான் உடைய ஃபோன் நம்பரும் நான் தருகிறேன் இந்த இதில் மூலம். இப்போவும் சொல்கிறேன், 8355870425. ஏன்னா இந்த முடியும் போது நான் அப்படியே போயிடக்கூடாது. என்கிட்ட ஏதாவது பேசணும் உங்களுக்கு தோணலாம், அல்லது என்கிட்ட பல கேள்விகள் கேட்கலாம். இன்னொரு தடவை இந்த மாதிரியான ஒரு
என்ன ரெக்கார்டிங் அனுப்பலாம். நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. அது அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். கட்டாயம் அது நான் உங்களுக்கு நிறைவேற்றி வைக்கிறேன். ஏன்னா அர்ஜுனர் வந்து கிருஷ்ணரிடம் எவ்வளவோ கேள்வி கேட்டாரு. அதுக்கு எவ்வளவு விவரமா பகவான் பதில் குடுக்குறாரு. இதே தான் நாம் பார்த்திருக்கோம். அதனால தான் கடைசியில சஞ்சயன் என்ன சொல்றாரு? சம்வாதமிமம் என்று சொல்றாரு. அது சௌமியமான இறைவன்கிட்டேருந்து கிடைக்கிறது. அது வந்து இதெல்லாம் கிடைக்கிறது நமக்கு கேட்கறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும். அதுதான் அவரு சொல்றாரு. வியாச பிரசாதா ஸ்ருதவான் பிரசாதா ஸ்ருதவான்ங்கிற ஸ்ருதவான் என்ன இருக்கும். அந்த 2 இச் அண்ட் ஸ்ரு போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு அவருடைய அருளினால் எனக்கு கிடைக்கப்பட்டது. நல்ல கேட்கும் தன்மை கிடைத்தது. நல்ல தெய்வீக பார்வை எனக்கு கொடுத்ததுனால, நான் வந்து ஃபுல்லா மகாபாரத போரையும் பார்த்தேன். அங்க நடுவுல இந்த பகவத்கீதை சொல்லப்பட்டதும் நான் பார்த்தேன். அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. சம்வாதம் என்று சொல்லும்போது டிஸ்கஷன், அதாவது உரையாடல் என்று கூட சொல்லலாம். பகவான் கிட்ட நமக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதை கேட்கிறோம். பகவான் பதில் கொடுக்குறாரு. மானசீகமா பகவான் நினைச்சு நம்ம கேள்வி கேட்டாலும் நமக்கு மானசீகமாக பகவான் பதில் கொடுப்பாரு. அது நம்ம நம்பிக்கை வச்சாதான் முடியும். நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றும் எல்லாம் வந்து திட நம்பிக்கை இருக்கணுங்கிறதுக்காகவே 17வது அத்தியாயம் ஒரு அத்தியாயம் ஃபுல்லா கொடுத்துருக்காரு. நம்பிக்கை வச்சாதான் முடியும். நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு என்ன வெறும் மாயையிலேயே அகப்பட்டுக்கினே இருப்பாங்க. நம்பிக்கை விடாம இருக்கணும். தான் சர்வ தர்மான் தியஜ்ஜன அதையெல்லாம் துறந்துருங்க. எல்லா விஷயத்தையும் நம்ம திறந்துட்டு தர்மான் என்ன எல்லா கடவுளையும் திறந்துட்டு என்ன மட்டும் பாக்குறாருன்னு சிலர் அர்த்தம் வந்து மாத்தி மாத்தி எழுதிருக்காங்க. ஆனால் நான் சங்கராச்சாரியார் ஆதி சங்கராச்சாரியார் முதல் பாஷ்யம் எழுதினாரு பகவத்கீதைக்கு. அதே தான் நாங்க ஃபாலோ பண்றோம். ஏன்னா அவருக்கு மேல வேற யாரும் கரெக்டா சொல்ல முடியாது பகவத்கீதையின் அர்த்தத்தை. பல விதமா இப்போ நிறைய பேர் எழுதியிருக்காங்க, நிறைய பேர் பேசுறாங்க. அப்ப வந்து என்ன ஒரிஜினாலிட்டி போயிடக்கூடாது. ஒரிஜினலா பகவான் என்ன சொன்னாரு அதுதான் நமக்கு வேணும். அத்வைதாமிருத வர்ஷினின்னு சொல்லியாச்சு. இந்த அத்வைத அமிர்த வர்ஷினியாக இருக்கத எல்லாருமே படிக்கிறாங்க. துவைதம் ஃபாலோ பண்றவங்களும் படிக்கிறாங்க. விசிஷ்டாத்வைதம் எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. அத்வைதம்காரங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இந்த மீனிங் நல்லா விளங்குறது, ஃபாலோ பண்ணவும் முடியுது. மொத்தங்களும் ஃபாலோ பண்ண முடியலன்னு நான் சொல்லலை. அவங்களும் நல்லா ஃபாலோ பண்றாங்க. ஆனா அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சம் லேசா மாத்துறதுக்கு அவங்க வாய்ப்பு எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அர்த்தம் மாறக்கூடாது. பகவான் சொன்னதை அப்படியே எடுத்துக்கணும். ஒவ்வொரு எழுத்தும் கொஞ்சம் கூட மாறக்கூடாதுன்னு சொல்லுவேன். இந்த விசர்க என்ன 2 புள்ளி போட்டிருக்கு பாருங்க. அதுக்கு இஹ் என்ற சவுண்டு தான் இருக்கு. இஹ். அந்த அதுக்காக ஹெச் போட்டிருப்பாங்க இங்கிலீஷ்ல இஹ்க்காக இல்லையா. அந்த அதை வந்து முன்னாடி இருக்கிற எழுத்து வந்து புத்தி என்ன இருந்தா தீன முடியுது இல்லையா, தி. அப்போ ஈ சவுண்டு அங்க இருக்கல, புத்திஹி என்ன வரும். அந்த மாதிரி சில ஸ்லோகங்கள் எத்தனையோ இருக்கு. ஹூ வந்தா அதாவது யாஹு என்ன சொல்றோம் இல்லையா, அந்த ஹூ கிட்ட இந்த இஹ் அந்த 2 புள்ளி அந்த விசர்க்கம் வந்தா அந்த இஹோட ஊ சேர்த்துட்டோம்னா இஹ் பிளஸ் ஹூ ஆயிடும். சின்ன சின்ன இலக்கணம் தான். ஆனா அப்போதான் நம்ம அனுஷ்டுப் சந்த முறைப்படி சொல்றோம்னு அர்த்தம். அனுஷ்டுப் சந்தஸ்ன்னு சொல்லிட்டு அனுஷ்டுப் சந்தக சொல்லிட்டு அனுஷ்டுப் சந்த ஃபாலோ பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? நம்ம இதுல விஷ்ணு சாஸ்திரம்ல அனுஷ்டுப் சந்தக சொல்றோம். அதனால்தான் அந்த எல்லாம் வந்தா பூ பண்ணுவோம். அங்க என்ன எழுத்து இருக்கோ அதைப்படி நம்ம கொஞ்சம் மாத்தி என்ன அதாவது பாதம் பை பாதமா சொல்லணும். அதான் அனுஷ்டுப் சந்தக. சில நேரத்துல ஒரு வரியா நம்ம சொல்லிடுறோம். ஒரு வரி ஃபுல்லா சொன்னா அது அவ்வளவா மீனிங்ஃபுல்லா இருக்காது. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ என்ன தான் போட்டிருக்கு. நம்ம எப்படி பார்த்தோம்னா அந்த நோ எடுத்துட்டு நக என்ன ஆயிடுது. அதுதான் இலக்கணம். அதான் அனுஷ்டுப் சந்த என்ற ஒரு அனுஷ்டுப் சந்தஸ்ன்னு சொல்றோம். அதுக்கான இலக்கணம் என்னன்னா எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணஹ எத்திர பாத்தோ தனுர் தரஹ தத்ர ஷீர் விஜயோ பூத்திர் என்ன இரு இருக்கும். அப்ப அந்த இரு எடுத்துட்டு தத்ர ஷீர் விஜயோ பூதிஹி அதுதான் அனுஷ்டுப் சந்த முறை. இல்லைன்னா நம்ம வேற ஏதோ சொல்றன்னு ஆயிடும். அதனால தத்ர ஷீர் விஜயோ பூதிஹி துருவா நீதிர் மதிர் மம. இதுதான் 701வது ஸ்லோகம், பகவத்கீதையின் கடைசி ஸ்லோகம். என்ன தத்ரஷீர் என்ன எத்தனை எங்கெங்கோ அங்கெல்லாம் கிருஷ்ணர் சொன்ன இந்த பகவத்கீதை ஒலிக்கப்படுகிறதோ
தனுஷ் என்ன என்னது வில் ஏந்திய தனுர் தரக என்ன வில் ஏந்திய பார்த்த என்ன சொல்ற எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணக எத்திர பார்த்தோ தனு தரக பார்த்தோங்கிறது மீனிங் பார்க்கும்போது பார்த்தா பண்ணலாம். நடுவுல வரும்போது அந்த தோ அப்படியே இருக்கலாம். இப்போ கிருஷ்ணா கூட நல்ல இருந்தா கிருஷ்ணா அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா பாத மொழியில வரும்போது அது சப்ஜெக்ட்ங்கிறதுக்காக நோங்கிறது நக பண்றோம். இங்கே பார்த்தோ அப்படியே சொல்லலாம். தத் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணக எத்திர பார்த்தோ தனு தரக வில்லேந்தியவர் தனு தரகனா ஏந்தியவர். இந்த 2 பேரும் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அவர்கள் என்ன அத உரையாடிய இந்த பகவத்கீதை யார் யார் சொல்கிறார்களோ அங்கே தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிஹி. இப்போ என் பிள்ளைக்கு கல்யாணம் வரல, கல்யாணம் ஆகலன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டா அமைஞ்சு போயிரும். அதெல்லாம் ஒன்றும் என்ன என்ன தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிஹி திருவாணி திர்மதிர் மம என்ன சொல்றாரு. திருப்தி என்னது என்ன ரொம்ப நம்ம உறுதியாக இருக்குது. ஸ்ரீஹி என்ன சொன்னா செல்வங்கள், பலவித செல்வங்கள் இருக்கு, எல்லா செல்வங்களும் கிடைக்கும். பிறகு என்ன இன்னொன்னு என்ன விஜய சொல்றாரு. விஜயன்னா வெற்றி, வெற்றி நமக்கு கிடைக்குமா. நமக்கு எத்தனையோ செய்யுங்கள். அதாவது இப்போ இந்த உலகத்து இருக்கின்ற எல்லா தமிழ் மக்களுக்கும் இது போய் சேரணும்னு நான் கொஞ்சம் விரும்புறேன். அது எல்லாருக்கும் போய் சேர்றது அது சாத்தியம் இருக்காதுன்னு தான் எனக்கு தெரியும். ஆனாலும் என்ன மெஜாரிட்டி பீப்புளுக்கு இது போய் சேரணும். எந்த கண்டத்துல, எந்த நாடுல, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி அவங்க கிட்ட போய் இதெல்லாம் சேரணும். ஏன்னா பகவத்கீதை சோ இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 முக்கியம். ஏன் முக்கியம் என்ன சொல்றேன்னா மனது தான் எல்லாமே செய்ய வைக்கிறது. மனதுல நல்ல மனது ஆகணும். நல்ல மனது என்னது ரொம்ப சோகப்படாத மனசா ஆகணும். திட நம்பிக்கையோட இருக்கும். பயம் இல்லாத அபயம் என்று ஆரம்பிக்கிறார் பகவான் 16வது அத்தியாயத்தை. அப்போ அபயம் சத்த சம்சுத்தி, அதாவது ரொம்ப சுத்தமான என்கிற மாதிரி. அப்போதான் அங்கே ஞான யோக விவஸ்திதி, அந்த ஞான யோகம் நிலைத்து நிற்கும். ஸ்திரம் அஸ்திதிஹி என்று சொல்லி முடிக்கிறார். விவஸ்திதிஹி என்று சொல்றாரு. ஞான யோகம் கிடைக்கணும்னா பகவத்கீதை தான் ரொம்ப எளிய முறையில ஞானம் அடையிறதுக்கு உதவுகின்றது. இது கூட நமக்கு வேணான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறது அது அறக்குறை வாழ்க்கையா போயிடும். இதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக சொல்றது இல்ல, அதுதான் உண்மை. அதனால நம்ம உண்மைக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்கறோம்னா கட்டாயம் படிப்பீங்க. ஒரு 10 ஸ்லோகம் முதல்ல படிக்கிறேன், எனக்கு 10 ஸ்லோகம் முக்கியமா சொல்லுங்கன்னு ஒருத்தருங்க சொன்னாங்க. அதுவும் எடுத்து கொடுத்துருக்கேன் நானு. அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு கூட என்கரேஜ் பண்ணணும். எப்போ படிக்கணும் ஒரு ஆசை வந்திருக்காங்கன்னா 10 ஸ்லோகம் சொல்லி என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் இந்த 2வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகம் முதல்ல கொடுத்தேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் பணிவு, பகவான்கிட்ட கொஞ்சம் பணிவு வந்தா தான் அது நல்லது. கார்பண்ய தோஷோபஹத ஸ்வபாவஹ புச்சாமி த்வாம் தர்ம சம்மூடசேதாஹ யஸ்ரேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதி மாம் துவாம் பிரபன்னம். துவாம் பிரபன்னம், உங்களுக்கு நான் என்ன பிரபன்னம் அடைகிறேன், சரண் அடைகிறேன் சொல்றாரு. அப்போ என்னை சிஷ்யனா ஏத்துங்க. ஷாதிமாம் துவாம் பிரபன்னம், ஷாதினா சொல்லி கொடுங்க, டீச் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இது வரைக்கும் அது சொல்லலை. எனக்கு கார்பண்ய தோஷம் வந்துருச்சு, வேண்டாத மக்களுக்கு போய் நான் இறக்கப்படுறேன். வேண்டியவங்களுக்கு யாருக்கு இறக்கப்படணும் படலாம், ஆனா இறக்கப்படக்கூடாதவங்களுக்கு போய் நான் இறக்கப்பட்டு நான் குழம்பி போயிருக்கேன். தோஷ பகத்த ஸ்வபாக, இந்த தோஷத்தினால அகப்பட்டுக்கினேன் சொல்ற. பகத்த ஸ்வபாவம், அந்த இயல்பினனாக நான் இருக்கின்றேன். ஸ்வபாவனா இயல்பு. பஷ்யாமி என்ன சொல்ற, அதாவது இந்த மூடத்தனம் எனக்கு போகணும். எனக்கு மூடனா இருக்கேன் இப்போ, என்ன மனக்கலக்கத்திலே இருக்காரு இல்லையா, அதுதான் அவர் சொல்றாரு. அது போகணும்னா என்ன செய்யணும்? பகவான் கிட்ட கொஞ்சம் சரண் அடைஞ்சு எது சிறந்து எஸ்ரேயஸ்யா நிச்சிதம் ப்ரூஹி தன்மை, எது நிச்சயமாக சிறப்பு கொடுக்கும் என்றது எனக்கு சொல்லுங்க. அதான் சொல்றேன். எது ஸ்ரேயஸ் கொடுக்கும். எஸ்ரேயங்கிற எத் ஸ்ரேய, எது சிறப்பானது. எஸ்ரேய சியான் ப்ரூஹி தன்மை, ப்ரூஹின சொல்லுங்க, தன்மே என்ன அதை எனக்கு சொல்ல, தத்மே என்னிடம் எனக்கு சொல்லுங்கோ சொல்லி சொல்லி பணிவா கேட்கிறாரு. ஏன்னா எஸ்ரேயஸ்யான் ப்ரூஹி, அதாவது எஸ்ரேயஸ்யான் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம்
ஷாதி மாம் துவாம் பிரபன்னம் சிஷ்யன் ஆகிறேன், நான் உன்னுடைய மாணவனாக ஆகின்றேன். அது எனக்கு வந்து எது சிறந்தது என்கிறத எனக்கு எடுத்து சொல்லுங்க. நான் வந்து எனக்கு டீச் பண்ணுங்க. ஷாதிமாம் என்ன சொல்றாரு, எனக்கு எடுத்து சொல்லுங்க. உங்களை நான் சரண் அடைகிறேன். இந்த சரண் என்ற ஒரு நல்ல எளிமை வந்தாதான் நமக்கு மனசுல ஏறும். அதனால தான் சிலர் வந்து எனக்கு குருஜி என்ன சொல்லுங்க, வெறும் ஜின்னு சொன்னா கூட ஒரு சும்மா ஒரு பணிவுக்காகத்தான் அதை சொல்லலாம் சொல்லிட்டேன். மத்தது எல்லாம் இந்த மேடம்ன்னு சொல்றதோ, அதெல்லாம் சொல்றதோ எதுவும் வேணாம். என்ன சொல்றது, ஒரு சின்ன மரியாதை இருக்கிறதுக்காக நான் ஒத்துக்கிறேன். ஜின்னு சொல்றது. ஆனா குருஜின்னு நான் பெரிய குரு கிடையாது. நான் ஒரு ஆச்சாரிய அளவு ஆச்சாரிய கூட இல்ல சொல்லுவேன். ஒரு டீச்சர் அவ்வளோதான். ஏன்னா இது அப்பதான் வந்து அவங்க நமக்கு கொஞ்சம் அருகில் வருவாங்க. நான் குருன்னு பெருசா சொல்லிட்டேன்னா கொஞ்சம் பயப்பட்டுக்கினே இருப்பாங்க. அதனால அ ஒரு எளிமை டீச்சருக்கும் இருக்கணும், மாணவர்களுக்கும் இருக்கணும். அந்த அளவுக்கு தான் நம்ம பழகுறோம். அப்புறம் தான் பகவான் வந்து நல்லாவே சொல்றார். எதுக்கு நம்ம கவலைப்படக்கூடாதோ, அதுக்கு கவலைப்பட்டுன்னு இருக்கோமே, அதுவும் ஒரு முக்கியமான சுலகம் தான். அசோச்யானன்வ சோச்சஸ்துவம் பிரஞாவாதாம்ச பாஷசே கதாசூன கதாசூம்ச நானு சோச்சந்தி பண்டிதாக. நீ கொஞ்சம் பண்டிதனா இரு, என்னமோ புத்திவான் மாதிரி நீ பேசுற. பிரஞாவாதாம்ச பாஷசே, பிரஞா ரொம்ப ஞானம் உடையவர பேசுற மாதிரி நீ பேசுற. ஆனாலும் வருத்தப்படாம நீ இருக்கணும்னு சொன்னா என்ன, பண்டிதன் எப்படி இருப்பான்? ஏதாவது கதாசூன கதாசும்ச, போனவங்க போனவங்களை பத்தி போகின்றவர்கள் நம்ம எல்லாரும் தானே, எல்லாரும் தானே போறோம். அப்போ போனவங்களை பத்தி போக இருக்கின்றவர்கள் ஏன் சும்மா வருத்தப்படணும்? தேவையில்ல. ஆஹ் நம்ம வந்து என்ன, யார் யாருக்காக நம்ம கவலைப்படணும் என்கிறது எல்லாம் ஒரு சின்ன இது இருக்கு. அனாவசியமா எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுன்னு இருக்க வேண்டியதில்ல. ந துவேவாகம் ஜாத்து நாசம் ந தொம் நேமே ஜனாதிபாகன்னு சொல்றாரு. யாருமே வந்து இல்லாமல் இருந்ததும் இல்லை, என்ன இல்லாமல் போக போறதும் இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. எப்பவுமே இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஆத்மா எப்பவுமே இருக்கின்றது. எத்தனை லட்சக்கணக்கான அல்லது இந்த ஆயிரக்கணக்கானவோ எவ்வளவோ பிறவிகள் எடுத்திருந்தாலும் அந்த ஆத்மா அழிந்ததே இல்லை, அழிய போறதும் இல்லை. இப்பொழுதும் என்ன அலர்ட் ஆயிருக்கு இல்லையா? உபதிரஷ்டானம் அந்தாச்ச என்ன சொல்றாரு? உபதிரஷ்டா என்ன என்ன அர்த்தம்? விட்னஸ் மாதிரி, ஒரு சாட்சியாளர் மாதிரி இருக்கு இந்த அந்த ஆத்மா எனக்கு. அது ஒண்ணும் செய்யறது இல்ல. நம்ம குணங்கள், மனமும் புத்தியும் உடலும் தான் செய்யுது. அப்புறம் கர்ம வினைகளும் நமக்கு குணங்களை கொடுத்துருது. சத்துவகுணம் அதிகமோ அல்லது ரஜஸ் குணம் அதிகமோ தமஸ் குணம் அதிகமோ ஏதோ ஒண்ணு அதிகம் இருக்கும். எல்லாட்டையுமே அப்படித்தான் இருக்குது. 3 குணம் எல்லாட்டையும் இருந்தாலும் ஒரு குணம் மேலோங்கி நிற்கும் போது அந்த அந்த மாதிரி நடந்துக்கிறோம். அதான் 14th சாப்டர், அந்த 14வது அத்தியாயத்துல அதை நம்ம பார்க்கிறோம். யார் யாருக்கு சத்துவகுணம் மேலோங்கி ரஜஸும் தமசும் குறைஞ்சிருக்கோ அவன் சாத்திக குணம் உடையவன் என்று நம்ம சொல்லலாம். அதுக்கு பதிலா ரஜஸ் குணம் மேலோங்கி சத்துவமும் தமசும் குறைஞ்சிருந்தா என்ன சொல்றது? அவன் வந்து என்ன, ரஜஸ் குணவாதி என்று சொல்லுவாங்க. அதான் ராஜசி சாத்விகி என்னெல்லாம் அவர் வந்து 18வது அத்தியாயத்துல நமக்கு புரிஞ்ச பிறகு கையாளுகிறாரு. என்ன தாமச புத்திக்காரன் எப்படி இருப்பான்? அந்த தாமச புத்தி என்ன என்ன, தாமச ஞானம் என்ன என்ன, அதாவது எல்லாரையும் பிரிச்சு பிரிச்சு பாக்குறாங்க. ஏன்னா பார்த்தா வெவ்வேறா தெரியுறோம் கண்ணால. அதனால என்ன வெவ்வேற பாக்குறோம். ஆனா சாத்விக குணமுடையவன் எல்லாரும் வெவ்வேறுமா தெரிஞ்சாலும், வெவ்வேறு மனம் இருந்தாலும், வெவ்வேறு புத்தியா இருந்தாலும் எல்லார்ட்டையும் ஒரே தெய்வீகம் தான் இருக்கு என்ற ஒரு நல்ல நம்பிக்கை கொண்டவர்கள் தான் சாத்விக மக்கள் என்கிறத அந்த திருப்தி புத்தி இதெல்லாம் வரும்போது ரொம்ப நல்ல விளக்கமா பகவான் 18வது அத்தியாயத்துல சொல்றாரு. சில குறைகள் இருந்தாலும் சுவதர்மத்தை, என்னுடைய தர்மம் என்ன, அதுபடி நான் நடக்கணும் என்கிற ஒரு திடம் இருக்கணும். அதுக்குதான் திருப்திங்கிறதையும் கொண்டு வந்துடுறாரு. பிறகு இன்பம் என்றது 3 விதமா இருக்கு. ஆனா மக்கள் குணங்கள், அவர்கள் கர்ம வினைகள் படி பார்த்தா 4 விதமா இருக்காங்க. இத்தனையும் பகவான் வகை வகையா எடுத்து என்ன 18வது அத்தியாயத்துல ஒரு கன்க்ளூடிங் சாப்டர், எல்லாருக்கும் ஒரு முடிவா எப்படி இருக்கணுங்கிறத அவர் சொல்லிடுறாரு. அதனால பகவத்கீதை படிச்சுட்ட பிறகு அதை ஃபாலோ பண்ணணும், அதை வந்து பின்பற்றணும் என்கிறத கொஞ்சம் மனசார மனதில பதியும்படியாக பகவான் சொல்றாரு. ஈஸியா பதியறது என்னன்னா புண்ணிய லோகங்கள் கிடைக்கும் என்ன சொல்றாரு. இதை வந்து கேட்கிறவங்க, இதை படிக்கிறவங்க, இதை வந்து
பின்பற்றுவர்கள் எல்லாம் நல்ல புண்ணிய லோகம் கிடைக்கும்ங்கிறதும் சொல்றாரு. புண்ணிய லோகம் கிடைக்கும்னா என்ன அர்த்தம்? நமக்கு பாவங்களாவது கழியும் என்று நம்ம தெரியுது. ஏன்னா பாவங்கள் தெரிஞ்சு தெரியாம எத்தனையோ பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அது எல்லாமே வந்து நீங்க என்ன தணிஞ்சு நல்ல உலகத்தை அடைவீர்கள். அல்லது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னா எல்லாருக்குமே தானே பிடிக்கும். அதுக்காக தான் இந்த மாரியெல்லாம் சொல்லப்படுகிறது. ஸோ பகவத்கீதை என்ற ஒரு டிவைன் சாங்ன்னு சொல்றதுக்கு நல்ல ஒரு இன்னொரு ஒரு நான் விளக்கம் குடுக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா, இது பகவானால குடுக்கப்பட்டது. ஒரு மனுஷன் வந்து தனியா எழுந்து எழுதுனதா இல்ல. வியாசரும் பகவானுடைய அம்சம் தான். வியாசாய விஷ்ணு ரூபாயன்னு தான் சொல்றோம். ஆ வ அதனால அதாவது விஷ்ணு அதாவது விஷ்ணுவின் வடிவமாக இருந்தாலும், இல்லாட்டாலும் சரி, அந்த அம்சம் அவர்ட்ட இருந்திருக்கு. வால்மீகிக்கும் என்ன அந்த ராம அம்சம் இருந்திருக்கு. அதனால தான் அந்த மாரி அவ்வளவு பெரிய காவியம் எழுத முடிகிறது. இல்லையா? இல்லன்னா நம்மால அத படிக்கலன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிதானமா இருப்போம். அதனால பெரிய பெரிய காவியங்கள் ஏதோ ஒரு விதத்துல கேட்கணும், படிக்கணும் அல்லது என்ன ஞாபகத்திலயும் வச்சுக்கணும். அதுக்காக பலவித விஷயங்கள் இருக்குது. இந்த டிவைன் சாங் என்கிற பகவத்கீதைய எல்லாருக்கும் போய் சேரணும். அதுதான் ரொம்ப சந்தோஷம் குடுக்கும். சொல்லிக் குடுக்கறவங்களும் சரி, பிறகு படிச்சுட்டு என்ன மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசுறவங்க கிட்டயும் சரி, "ஓ! நீ வந்தா இவ இப்படி இவலாம் பேசுறான்னா கொஞ்சம் கீதை படிச்சிருப்பா." நேத்து கூட நாங்க பூங்காவில ஒரு ரெக்கார்டிங் பண்ணிட்டே இருக்கும்போது, ஒரு அம்மா கேட்டுன்னே இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்ட உடனே, "ஆமா நான் கீதை படிச்சிருக்கேன்னு" சொன்னேன். அப்ப எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா, அவங்க வந்து அவ்வளவு ஊர்ந்து கேட்கறாங்க என்று சொல்லும்போதே, அந்த ஒரு என்ன உயர்வு பகவத்கீதையின் உயர்வு தெரிஞ்சவங்க தான் அதுல ஈடுபடுறாங்க. அந்த அதான் எளிமையான ஒரு உயர்ந்த ஒரு என்ன இது வந்து என்ன சுமிருதின்னு சொல்றது. இது வந்து ஸ்ருதி கிடையாது. ஸ்மிருதி. அதாவது மந்திரங்களா இருந்தா தான் நம்ம ஸ்ருதின்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்மிருதி. முதல்ல தவறுகள் சொன்னாலும் பரவால்ல. சொல்ல சொல்ல பாலிஷ் பண்ணிடுவோம். இல்லையா? சொல்லி தர்றவங்க அதுக்கு என்ன பிராக்டிஸ் பண்ண வைக்கிறாங்க. ஆ இந்த கீதாலய மாணவிகள் எல்லாம் இப்போ வந்து ரொம்ப அ எல்லாருக்கும் போய் பரவணும்ங்கிறது, அந்த ஒரு நல்ல எண்ணம் நெறைய பேர்கிட்ட இருக்குது. கொஞ்சம் பேர்ட்ட இருக்கும், எல்லாம் முடியாது. முடியாததுனாலும் அந்த மனசு இருக்குது. எல்லாருக்கும் அதை வந்து போய் சேரணும். இது பெரிய சொத்து. இது குடுக்க குடுக்க வளர்கின்ற சொத்துன்னு எல்லாம் தெரியுது. பகவானுடைய வாயினால வந்தது. சாட்சாத் பகவான் கிட்ட இருந்து வந்ததுங்கிறதையும், யோகேஸ்வர தத்துவமேத்துவம் என்று சொல்ற. அவரே வந்து என்ன குடுத்த அதை வந்து நம்ம அ சாட்சாத் கதேத்த சுவயம்ன்னு சொல்லலாம். சுவயம்னா தானாக சாட்சாத்னா என்னது நமக்கு உண்மையாக அதாவது உறுதியாக சொல்லலாம். அதாவது பகவான் வந்து குடுத்த ஒரு இந்த ஒரு நல்ல செல்வம். வேற எல்லாம் பகவான்கிட்ட இருந்து வந்திருக்கு. எல்லாமே நாமளே பகவான்கிட்ட இருந்து தான் வந்திருக்கோம் தான். ஆனாலும் பல குறைபாடுகள் இருக்குது. ஆனா அவர வாயால சொல்லி, கேட்டு என்ன அப்புறம் இது எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது, வியாசர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாரு. இந்த மாரி சந்தஸ் எல்லாம் மாறாம இருக்கணும். அனுஷ்டுப் எந்த ஸ்லோகம் எடுத்தீங்கன்னா, என்ன அனுஷ்டுப் சந்த ஸ்லோகம் எல்லாம் 8+8 சிலபஸ் தான் இருக்கும் ஒவ்வொரு வரியிலயும். பிறகு திருஷ்டுப் சந்த ஃபாலோ பண்ணியிருந்தா 11+11 சிலபஸ் தான் இருக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலயும். அப்படியெல்லாம் எழுதணும்னா எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். நம்ம சொல்றவங்க அந்த மாத்தக்கூடாது. எங்களுக்காக நான் கொஞ்சம் வலியுறுத்துவேன். இது வந்து எல்லாருமே சொல்லணும். சொல்ல முடிஞ்ச வரைக்குமாவது சொல்லணும். ஆனா தவறு இல்லாம சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால சொல்ல சொல்ல மனப்பாடம் ஆகுது. நெறைய பேர் மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. நானே மனப்பாடம் பண்ணல. ஃபுல்லா 701 ஸ்லோகம் அத்தனையும் வந்து மனப்பாடம்னா, ஒரு ஸ்லோகம் அர்த்தம் என்ன வருது என்றாவது தெரியணும். அப்பதான் ஈஸியா இருக்கும். சொல்லவும் என்ன நம்ம நாக்கு வளையிறது பாருங்க, அது ரொம்ப நமக்கு ஒரு என்ன சொல்றது, நல்ல பெரிய ஒரு வரன்னு சொல்வேன் நானு. அதுக்கெல்லாம் வந்து நம்ம குடுத்து வச்சிருக்கணும். இல்லையா? ஆ நாக்கு வளைய வளைய தான் மனமும் நல்லாவே இருக்கும்னு சொல்லுவாங்க. நாக்குக்கும் மனதுக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கு. ஆனா அந்த மனமும், அந்த புத்தியும் சரியா என்ன சொல்றது கோஆர்டினேட் பண்ணலேன்னா, இந்த நேரத்துல இந்த எழுத்துக்கு அப்புறம் இந்த எழுத்து, இந்த எழுத்துக்கு அப்புறம் இந்த எழுத்து, இந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த வார்த்தை, இந்த வரிக்கு அப்புறம் அடுத்த வரி. அப்படிலாம் நம்ம எப்படி கோஆர்டினேட் பண்றது என்ன? இது எல்லாமே பழக்கம் தான். அந்த பழக்கத்திலேயே நம்ம வந்து நல்ல பழக்கத்துல இருக்கணும்னு பெரியவங்க சொல்வாங்க. அதனால நல்லது நமக்கு ஈஸியா கிடைக்கிறதுன்னா, அது ஏன் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது? அதை ஏன் எடுத்துக்க கூடாது? அதை கையாளக்கூடாதா?
என்றதுதான் என்ன யாச்சகம் என்னெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு யாச்சகம் என் மனசுல இருக்குது. அதை தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த அதாவது ஒரு முடிவுரையா பகவத்கீதைக்கு என்ன ஒரு நமஸ்காரம் பண்ணணும்ங்கிறதுக்காகத்தான் கடைசியில ஆரத்தி சாங்ன்னு பாடுவோம். ஓம் ஜெய பகவத்கீதே மய்யா ஜெய பகவத்கீதே ஹரிஹிய கமல விஹாரிணி சுந்தர சுபுனீதே. அதாவது சுந்தரமா இருக்கு. அப்புறம் என்ன எப்பவுமே பாடலாம் இது. மையா என அன்னை, இந்த அன்னையான பகவத்கீதையே ஹரிஹிய கமல விஹாரிணி. அதாவது ஹரி எப்படி இருக்காரு நம்முடைய பகவான் வந்து நம்ம கமல, அதாவது இந்த தாமரை மலர்ந்து வர்ற மாதிரியும் இருக்கு. நம்ம லட்சுமி மேல, அதாவது நம்ம சொல்லுவோம் அந்த லட்சுமி அஷ்டோத்திரத்துல கூட என்ன செய்வோம், ஆம், அதாவது பத்மாசினியும் பத்மலோச்சனியும்னு சொல்லுவாங்க. பிறகு என்ன என்ன சொல்லணுமோ நல்லவே புண்ணியகந்தாம் சுப்ரசன்னா பிரசாதாபி முக்கிம் பிரபாம் சந்திரவதனாம் சந்திராம் சந்திர சோதரியும் எல்லாம் வரும். அதோட வந்து பத்மநாப பிரியாம் ரமாம்னு வரும். ரமானாலே சந்தோஷமா இருக்கவங்களுக்கு தான் ரமான்னு சொல்லலாம். ரமதி ராமகன்னு சொல்லுவாங்க. ராமரும் எப்போ சரியான ஒரே மாதிரியான ஒரு சௌமியமாக சந்தோஷமா எல்லோரையும் பழகுபவர். எல்லாமே எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். அதனால்தான் அதாவது ராஜா ராம்னு சொல்றாங்க. என்னன்னா அவர் அரசனாக இருந்து எல்லா மக்களும் குறையின்றி இருக்கணும். இந்த மனசுல கூட அவங்களுக்கு தாங்கள் இருக்கக்கூடாது. அரசன் என்ன எப்படி நீதி தவறாமல் இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் இங்கே நிறைய நம்ம பார்க்க முடியும். நீதி தவறின அரசனுக்கும் தண்டனை உண்டு. நம்ம கண்ணகி இந்த சிலப்பதிகாரத்துல பார்த்துருக்கோம். உங்க நீதிக்கோல் வளைந்தது மன்னா என்ன சொல்றாரு. நீதிக்கோல்னா நல்ல என்ன ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ரொம்ப வளைஞ்சிடக்கூடாது. வளைஞ்சா என்ன நீதி தவறி விட்டான் என்று சொல்வாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்து தண்டோ தமைதாமகம் என்று கூட பகவான் சொல்றாரு. அந்த தண்டனை கொடுக்கறதுலும் என்ன அவர் வந்து ஒரு சிறந்த நீதி கோளுடையவனாகத்தான் இருந்து நமக்கு கொஞ்சம் தண்டனை கிடைக்கிறது கூட. தண்டனை கிடைக்கணும், அப்பதான் நம்ம திருந்துவோம் இல்லையா? நம்ம வந்து சும்மா நல்ல கண்ணு இருந்து சரியா நம்ம பாதையை பார்க்கலன்னா எப்படி ஆகும்? நம்ம தவறி விழுவோமா இல்லையா? அதனால கண்ணு கொடுத்துருக்கு. அதே மாதிரி நமக்கு ஞான கண் இப்ப கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. ஞானாக்னி தக்த சர்வ கர்மாணின்னு சொல்றாரு. ஞான அக்னி நமக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் நமக்கு வழிகாட்டியா இருக்கு. அதுதான் நமக்கு சாலை மாறி, அந்த சாலையில் நம்ம நடந்து போறோம்னா எப்படி போகணும்? பார்த்து அந்த ஞானத்தை பயன்படுத்தி இப்போ நடந்துக்கணும். ஞானத்தை பெற்ற பிறகு கூட அந்த ஞானத்தை கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாம பழையபடியே அதே பொறாமை, இன்னும் என்ன என்ன மற்றவங்களை எப்படி துன்புறுத்துறது இதெல்லாம் இல்லாம மற்றவங்களை எப்படி இன்பமா வச்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடுறோம் இல்லைங்களா? யார் எப்படி இருந்தால் என்ன, நம்ம கொஞ்சம் ஒழுங்கா இருக்கோமா என்கிறத பார்க்கறது தான் நம்முடைய கடமையா நம்ம இப்போ ஏற்றுக்கிறோம். அதனால பகவத்கீதையின் நன்மை சொல்லிட்டே இருக்கலாம். இதோட உங்களுக்கு பகவானுடைய கருணை எல்லாருக்குமே கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் எங்களுக்காக இன்னும் ஒரு 2 வரி நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஓம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.